லாஸ்ட் ஹியரிங்ல கொண்டு வந்திருந்தீங்கன்னா சுமதி. சொல்லுங்க மேம். ஓகே மேம். என்ன வந்தவங்கள வான்னு சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்க? உட்காருங்க. நான் உட்கார்றதுக்கெல்லாம் வரல. கோயில்ல எதுக்கு என்கிட்ட அப்படி போய் சொன்ன? மாமா நான் உண்மையதான் சொன்னேன். போய் நெஜம். நீ போய் சொல்ற. என்னைய தவிர்க்கணுங்கிறதுக்காக நீ சொன்ன வார்த்தை அது. மகனே கொஞ்சம் பொறுமையாடுறா. அம்மாடி, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல நான் தலையிட்டு பேசுறது நாகரிகம் கிடையாதுதான். இருந்தாலும் இவன் சங்கடப்பட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. இவனை உனக்கு பிடிக்கலையா? என்ன மாமா நீங்களும்? இவரே என் மாமா, நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி. இவரே எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? அப்புறம் என்னத்துக்கு மனசுக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? மாமா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை எனக்கு பிடிக்கும் மாமா. ஆனா அது காதல் இல்ல, அதானே? என்னை வந்து காப்பாத்தணும்னு நினைப்பேன், ஆனா அது காதல் இல்ல. நான் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என்னை பார்க்க வருவேன், அழுவேன், ஆனா அது காதல் இல்ல. எனக்காக உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுவேன், ஆனா அது காதல் இல்ல. நீ வேணான நான் விளைவு போனாலும் மாமா மாமான்னு முறை வச்சு கூப்பிட்டு வருவேன், ஆனா அது காதல் இல்ல. மாமா நீ எமோஷனல் ஆகாத ப்ளீஸ். இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. நம்ம வேணா இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம். முடியாது. இன்னைக்கே இப்பவே இத பேசியே ஆகணும். இப்ப என் உடம்ப வருத்திக்கிறேன்னு நீ பதறல்ல, இது காதல் இல்ல? சொல்லு. மகனே கொஞ்சம் பொறுமையா பேசுறா. எல்லாரும் பாக்குறாங்கடா. பாக்கட்டும் சித்தப்பு. என்னப்பா எனக்கும் நான் கட்டிக்க போற பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துல எவன் வந்து தலையிடுவான்? ஜோதி நீ சொல்லு. உண்மையை மறைக்காம என் உசுரை உடைக்காம நீ சொல்லு. சொல்லு ஜோதி. ஜோதி இங்க பாரு. ஏதோ காரணத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு உன் மனசை நீயே கொன்னுகிட்டு கிடக்க. இல்ல இங்க பாரு, உன் பயம் எனக்கு புரியுது. எங்க அம்மா காதலிச்சதுனால வந்த பிரச்சனையில 2 குடும்பமும் திசையா பிரிஞ்சு ஒத்த உசுறு போயிருச்சு. அது நம்ம விஷயத்துல நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. அது எனக்கு புரியாம இல்லம்மா. மாமா என்னால 2 குடும்பமும் சேரணும், பிரிய கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அது காதல் இல்ல, அதானே? ஆமா. என்னாச்சு மாமா இன்னைக்கு உனக்கு? காலையில இருந்து வந்து காதல் அது தானே பேசிட்டு இருக்க. இது ஒண்ணும் காதல் கிடையாது மாமா, புரிஞ்சுக்கோ. இப்ப மட்டுமா இல்ல எப்பவுமே வா? ஒரு நாள் கூட உனக்கு என் மேல காதல் வரல? மாமா உன்னை ஹர்ட் பண்றது என்னோட நோக்கம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேல அன்பு இருக்கு, நீ நல்லா வாழணுங்கிற அக்கறை இருக்கு. ஆனா உன்னோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எல்லாம் நிஜமா எனக்கு இல்ல மாமா. ஏய், நேரடியா கேக்குறதுக்கு நேரடியா பதில் சொல்லு. ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீ என்னை காதலிச்சிருக்கிறியா இல்லையா? இல்ல மாமா, நான் உன்னை லவ் பண்ணல, போதுமா? இனியாவது உன் மனசுல கண்டதெல்லாம் யோசிச்சு உன்னை காயப்படுத்திக்காத மாமா. உன் மேல காதல் இல்லங்கிறதுக்காக என் அன்பு குறையவே குறையாது. இது நம்ம சொந்தத்தால வந்த அன்பு. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய் மகனே, அந்த பிள்ளைதான் சொல்லுது இல்லடா, உன் மனசை போட்டு குழப்பிக்காத. சரி வா போலாம். கைய விடு சித்தப்பா. என் மேல காதல் இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கும் போது ஆபரேஷனுக்கு எதுக்காக என் பொண்டாட்டின்னு கையெழுத்து போட்டேன்?
டேய் டேய் டேய், அந்த பிள்ளைக்கு உன் மேல இருந்த அக்கறையில கூட கையெழுத்து போட்டிருக்கலாம்டா. என் உசுரை காப்பாத்தணுங்கிறது தான் முக்கியம்னா, அதுக்காகத்தான் கையெழுத்து போட்டாங்கிறது முக்கியம்னா, அக்கா தங்கச்சின்னு கையெழுத்து போட்டிருக்கலாம்ல. எதுக்காக சம்சாரம்னு கையெழுத்து போடணும்? நான் தான் சைன் பண்ணேன்னு உனக்கு யார் சொன்னது? என்ன பாக்குற? இப்ப இது உன் கையெழுத்து இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா. கையெழுத்தெல்லாம் நான் போடல. பொய் சொல்லாத. அன்னைக்கு என்னை ஆஸ்பத்திரியில சேர்த்தப்போ அன்னைக்கு நீயும் உங்க அண்ணனும் மட்டும்தான் இருந்தீங்க. உன் சம்மதம் இல்லாம, உன்னோட விருப்பம் இல்லாம உன் கையெழுத்தை யாரு போட முடியும்? என்ன உங்க அண்ணன் போட்டானா? எனக்கு தெரியல. மாமா, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. நான் கையெழுத்து போடல. நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு உன் மேல இருக்கிறது அக்கறை மட்டும்தான். லவ் இல்லவே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல? நாங்கெல்லாம் மெண்டல் பயலுக, கிறுக்கு பிடிச்சு போய் தெரியறோம். ஐயோ, இவன் நமக்காக அழுதாலே, இவன் நம்ம மேல உசுரா இருக்காளே, உள்ளுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு ஊர் பயில முன்னாடி ஊமையா தெரியறாளே, காட்டு மிராண்டி பயில கூட்டத்துல பிறந்துட்டு அவங்க மத்தியில நல்லா வாழ்றதுக்காக தவிக்கிறாளே. மாமா, இதெல்லாம் நீங்க தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. பேசுவேன். அவங்க தானே உன்னை ஒளிச்சு மறைச்சு இப்படி எல்லாம் பேச சொல்றாங்க. உன் காதல தியாகம் பண்ண சொல்லிட்டு உன்னை வருத்திக்கிட்டு கிடக்காங்க. இல்ல இல்ல இல்லன்னா அப்புறம் எதுக்கு உண்மையை மறைக்கிற? என் பொண்டாட்டின கையெழுத்து போட்டது நீ தானே ஒத்துக்கோயேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் கையெழுத்து போடல. நீ தான் கையெழுத்து போட்ட நான் நிரூபிச்சுட்டா? சொல்லு, நான் நிரூபிச்சுட்டேன்னா என்னை காதலிக்கிறேன்னு ஒத்துக்குவியா? டேய் டேய் மகனே மகனே, டேய் எல்லாரும் பாக்குறாங்கடா, கொஞ்சம் அமைதியா பேசுறா. சித்தப்பா சும்மா இரு சித்தப்பா. நீ வேற. இவ தேடி தேடி வருவாளாம், சிரிச்சு சிரிச்சு பேசுவாளாம், என்னை காதலிக்கவும் வைப்பாளாம். அப்புறம் நான் தான் பொண்டாட்டின்னு ஆஸ்பத்திரியில கையெழுத்தும் போடுவாளாம். அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தை ஆளுக அவனை தூக்கி எறிஞ்சிட்டு நீயும் செத்துப்போன்னு சொன்னா இவ அதுக்கும் தயாரா இருப்பாளாம். என்ன? நான் உங்களுக்கு எப்படிதான் புரிய வைப்பேன்? நீங்க படிக்கதான் இல்ல, மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிற பக்குவம் கூடமா இல்ல உங்களுக்கு? என்ன சொன்ன இப்ப? நீ என்ன சொன்ன? சாரி மாமா, நீ பேசினதும் நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சாரி. இப்ப கோவம் வருதுல்ல? கோவம் வந்ததும் சத்தம் போட்டுட்டு அடுத்த நொடிய மாமாவை வஞ்சி காயப்படுத்திட்டோன்னு பதட்டமும் வருதுல்ல? இதுக்கு பேர் காதல் இல்லாம வேற என்னவா? ஐயோ போதும். ஏன் நீயா ஏதோ ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இம்சை பண்ற? எனக்கு உன் மேல காதலும் இல்ல, ஒண்ணும் இல்ல மாமா, புரியுதா? நீ முதல்ல இங்கிருந்து போ. இந்த கையெழுத்துக்கு நீ பதில சொல்லு, நான் போறேன். இதுதான் பதில். பேத்தல். இதுக்கெல்லாம் பதில் இதுதான். போதுமா? நீ கிழிச்சது வெறும் ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. உன் கோவத்தை தூண்டி எப்படி வெளியில கொண்டு வந்தனோ அதே மாதிரி கூடி சீக்கிரம் உனக்குள்ள இருக்கிற காதலையும் நான் வெளியில கொண்டு வரல. வர்றேன், அப்புறமா வந்து பேசிக்கிறேன். வாச்சத்துப்பு. ஒருவேளை மாமா இங்க வந்திருப்பாரோ?
ஏண்டா மகனே, அந்த பிள்ளை கையெழுத்து போடவே இல்லைன்னு சாதிக்குதடா. சித்தப்பா அவ பொய் சொல்றா சித்தப்பா. கண்ணில் போறான் அப்படியே காதல் ரொம்ப வலியுறதான் நான் பார்த்தேனே. இல்லையடா, அந்த பிள்ளை கண்ணில் கோவத்தை மட்டும் தானே பார்த்தேன். சித்தப்பா அதெல்லாம் வெறும் முகமுடி மாதிரி. அவ மனசுல இருக்கிற காதலை முகமுடி வச்சு மறைக்க பாக்குற. சீக்கிரமாவே முகமுடியை கிழிச்சு அவக்குள்ள இருக்கிற அந்த காதலை அப்படியே வெளிக்கொண்டு வரேன் பாரு. இவங்க 2 பேரும் கோர்ட்ல என்ன பண்றாங்க? ஒருவேளை ஜோதி பார்க்கதான் வந்திருப்பாங்களோ? டே மகனே, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. பாறையை உடைச்சி அதுக்குள்ள இருக்க தண்ணியை எடுக்கிறது கூட ஈஸி. ஆனா பொம்பளைங்க மனசை உடைச்சி அதுல காதலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அது தெரியாம நீ வேற சவால் விட்டு வந்துட்ட. சித்தப்பா வேற என்ன பண்ண சொல்ற? அவ இல்ல இல்லன்னு வீம்பா பேசி என்னை கிளறி விட்டுட்டு கிடக்க. அதான் சட்டுன்னு சவால் விட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் ஜோதியை பார்க்க தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் சேர்த்தேன், நீ சவால் விட்ட. நம்ம கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கணும்ல. சித்தப்பா இனிமே தான் ஐடியாவே பண்ணணும். அவ வாயாலேயே நான் தான் கார்த்தி மாமா ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டேன்னு சொல்ல வைக்கணும். அது மட்டும் போதும். எப்படி சொல்ல வைக்க? டே மகனே, சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சுடா. என்ன என்ன ஐடியா? ஜோதி பிள்ளை அந்த பிள்ளை வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த ஜோதியோட ஜூனியர் மறிக்குழந்து இருக்குல்ல, அது மனசு வச்சா முடிஞ்சிட போகுது. என்ன உச்சு? அந்த பிள்ளைகிட்ட நான் போய் பேசுறேன். இங்க வர, நான் அங்கிருந்து கை காட்டினா நீ சிரிச்சுக்கிட்டு இங்கிருந்து கை காட்டணும். அப்படித்தானு கேட்டா ஆமான்னு சொல்லு. எதுக்கு? டேய், உன் காதல் கை கொண்டுமா வேணாமா? வேணும் தான். அப்ப நான் சொல்றதை மட்டும் செய்ய. சித்தப்பா பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. ஐயோ, எப்படி மாமாவோட கோவம்லாம் அன்பா மாறுச்சு? அப்படி அந்த ஜோதி என்னதான் பண்ணுனா? அடுத்த தடவை வரப்போ ஃபீஸ் எடுத்துட்டு வாங்க, இல்லனா உங்க கேஸ முடிக்க சொல்லி மேடம் கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க மேடம். ஹாய். என்ன சார், மேடம பாத்துட்டீங்களா? ஏமா, வயலன்ஸ் எல்லாம் வேணாமா? நான் உன் காதலுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். நிசந்தாமா, கார்த்திக்கு உன் மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஆனா அதை வெளியில காட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கான். உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? இப்ப பாரு கார்த்தி, அந்த லவ் நம்ம பேசணும்ல, அதை சொல்லிடுறேன். என்ன லவ்? அதான்ப்பா லவ். இப்ப நம்புறியா? ஆனா ஒரு முகம் ஏன் வெறுப்பா இருக்கு? என்ன இங்க கையை காட்டுறா? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குமா. கார்த்தி குத்துப்பட்டான்ல. ஆமா. அப்போ ஜோதி அவனை ஆஸ்பத்திரியில சேர்க்கிறப்ப வைஃப்னு கையெழுத்து போட்டுச்சா? சித்தப்பு என்ன பேசுறாப்ல? அப்படி எல்லாமா சைன் பண்ணாங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? கார்த்திக்கு அந்த பிள்ளை மேல லவ்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஆனா அந்த பிள்ளையும் அவங்க அப்பாவும் சேர்ந்து உன்னை யாரையும் லவ் பண்ண விட மாட்டோம், கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ விட மாட்டோம்னு சொல்றாங்கம்மா. அப்படியா? நேரடியா சொல்லல, கார்த்திக்கு தெரிஞ்சவங்க மூலமா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நேர்ல கேட்டதுக்கு நான் கையெழுத்தே போடலன்னு சாதிக்கிறாங்கம்மா. அந்த பிள்ளையால எங்க வீட்டுல யாருக்கும் நிம்மதி இல்லாம, கார்த்திக்கும் நிம்மதி இல்லாம தெரியறாமா. ஆனா எனக்கு என்னமோ அந்த கையெழுத்து இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தோணல. பேசாம அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டா என்ன?
எனக்கு என்னமோ ஜோதி மேடத்தோட மனசுல கார்த்திக் சார் அழுத்தமா இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னம்மா, அந்த பிள்ளை மனசுல கார்த்தி இருக்கணும், கார்த்தி மனசுல அந்த பிள்ளை இருக்கணும். இங்க பாரு, நம்மளை விரும்பாதவங்கள நாம விரும்புறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு புரிய வச்சுட்டா போதும். ஒரு ரூட்டு கிளியர். அதெல்லாம் சரிதான் அங்கிள். ஆனா இதுக்கும் ஜோதி மேடம் நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணேன்னு சொல்றத நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு தரதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ அம்மா, நானே குழம்பி போய் இப்பத்தான் தெளிவான ரூட்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றிய? அம்மா அம்பிட்டுதாம்மா, ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றதை விட கார்த்தி சொன்னா கேப்பல்ல? கேப்பேன். மகனே, அந்த பிள்ளை சொல்லட்டுமா? சித்தப்பே, இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க, நீயே சொல்லு. போதுமா போதுமா, இப்பயாவது அந்த வீடியோ எடுத்து கொடுப்பியா? அவரே சொன்னதுக்கு அப்புறம் நோ டவுட்ஸ் அங்கிள், நான் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அப்ப நாங்க போறேன், நீ சொன்னதையெல்லாம் அவங்கிட்ட சொல்றேன். அவனா உனக்கு ஒரு டாட்டா காட்டுவான் பாரு. என்ன நட எகத்தாளமா இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசுன? லைட்டா சின்னதா ஒரு பொய் சொன்னடா. பொய்யா? சரி, அதை விட நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு சின்னதா ஒரு டாட்டா காட்டு. டாட்டாவா? எதுக்கு? நீ உன் காதல் சபதத்துல ஜெயிக்கணுமா வேணாமா? நீ காட்ட மாட்ட. சித்தப்பா, சித்தப்பா வா வா. மேடம், 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 வெடி மருந்து. ஐயோ பாட்டி மேடம். பாட்டி மேடம், வணக்கம் பாட்டி மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க ரொம்ப நாளா ஆளையே காண இந்த பக்கம். அது என் பாட்டிக்கு கல்யாணம் பாட்டி மேடம். என்னது? அது என் சின்ன பாட்டியோட 3வது தங்கச்சியோட 2 விட்ட அண்ணனோட பேத்தியோட 4வது பொண்ணுக்கு கல்யாண பாட்டி மேடம். அதுக்காக போயிருந்தேன், அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் பாட்டி மேடம். நான் வேணா முதல்ல இருந்து சொல்லட்டுமா? போதும் போதும். ஏற்கனவே இங்க நடக்கிற பஞ்சாயத்துல நான் தலை சுத்தி கிடக்குறேன். உன் பங்குக்கு நீ என் மண்டையை போட்டு உருட்டாத. ஐயோ பாட்டி மேடம், நான் மண்டையை போட்டுலாம் உருட்ட வரல பாட்டி மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண ஒரு முறைய தப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல. சரி போதும். இப்ப எதுக்காக இங்க வந்த விஷயத்த சொல்லு. அது சும்மா மேடத்தை பாத்துட்டு போலாமேன்னு வந்த பாட்டி மேடம். ஓ, அப்ப சும்மாதான் இங்கிட்டு வரப்போக இருக்கியா? உருப்படியா கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் எடுத்து வாதாடுவோம். அந்த மாதிரி ஒத்த வேலையும் செய்யறது இல்லையோ? பாட்டி மேடம், தப்பா நினைக்காதீங்க. நான் இப்ப இங்க வந்தது கூட ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா தான். அந்த கேஸ் என்னன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போ. ஜோதி மேலதான் இருக்கா, அவளை போய் பார்ப்போ. தேங்க்யூ பாட்டி மேடம். வா. என்ன என்ட்ரிலே காணோம், எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காங்களோ? செக் பண்ணி. மேடம், இங்கேயும் இல்ல. போன் எங்க வைக்கிறது? இங்க சரியா தெரியுமா? இல்ல. எங்க வைக்கிறது? அங்க வைக்கலாம். இங்க கரெக்டா இருக்கும். ஓகே. அப்பாடா.
குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஐயோ பாத்துட்டாங்களே.